விட்டுக் கொடுத்தார்கள். தேசிய இறையாண்மை என்று வருகிற இடத்திலே எல்லாம் நீங்கள் பொது ஒழுங்கிற்கு கேடு விளைவித்தார் என்று திருத்தி படிக்குமாறு கோரினார்கள். வேடிக்கை என்னவென்றால் முதல் தகவல் அறிக்கை தேசிய இறையாண்மைக்கு எதிராக பேசினார் என்று இருந்தது. ஆனால் அரசின் ஆணை அவர் பொது ஒழுங்கை கெடுக்கும் விதத்தில் செயல்பட்டார் என்று கூறியது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் சீமானை விடுதலை செய்தது, நாஞ்சில் சம்பத்தை விடுதலை செய்தது, கொளத்தூர் மணியை விடுதலை செய்தது. 3 முறை சூடுபட்ட கருணாநிதி அரசு மீண்டும் சூடுபட போகிறது. சீமானையும் நீதிமன்றம் விடுதலை செய்யும் என்பதிலே சந்தேகம். அயல் நாடுகளிலான கருத்துரிமையை பற்றி நான் சொன்னேன். தமிழ்நாட்டிலும் கூட கருத்துரிமை மதிக்கப்படுகிற, போராளிகள் உயர்வாக நேசிக்கப்படுகிற நாடுகள் உண்டு. அவை மதில் சூழ்ந்த நாடுகள். அப்படி ஒரு மதில் சூழ்ந்த நாட்டிலே தான் வேலூரிலே வைகோ பொடா தண்டனையை கழித்தார். அதே வேலூரிலே தான் தம்பிகள் பேரறிவாளனும் முருகனும் சாந்தனும் ஜெயக்குமாரும் ராபர்ட் பயசும் இருக்கிறார்கள். அவர்களோடு தான் நம்முடைய அன்பு தம்பி சீமானும் அங்கே இருக்கிறார். நேற்று நான் சென்று அவர்களை சந்தித்தேன். எந்த தங்குதடையும் இல்லாமல் முழு கருத்து சுதந்திரத்தோடு அவர்கள் தங்கள் கருத்துக்களை எனக்கு சொன்னார்கள். அதற்காக அவர்கள் மீது இன்னொரு வழக்கை இந்த கருணாநிதி ஆட்சியார் போட முடியாது. சிறைக்குள் இருப்பவர்களை மீண்டும் ஒரு முறை சிறைக்குள்ளே அடைக்க முடியாது என்பதில் யாருக்கும் எவ்வித ஐயமும் வேண்டாம். சீமான் எப்படி இருப்பாரோ என்ற கவலையோடு அந்த சிறை வாயிலே இளைஞர்கள் வந்து அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோமோ என்று சீமான் தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா என்று அவர் முந்திக் கொண்டு கேட்கிறார். எனவே எவ்வித கவலையும் நமக்கு வேண்டாம். ஒரு தேசம் அதை பாதுகாப்பதற்கு ஒரு சிலருடைய மேடை பேச்சே ஆபத்தாக வந்துவிடும் என்றால் அப்படி ஒரு தேசம் பாதுகாக்கப்பட வேண்டிய தேசமே இல்லை. வாடை காற்றிலே வீழ்ந்து விடுகிற ஒரு வீடு என்றால் அது வீடாக இருக்க முடியாது. பேசுவது என்பதே ஒரு தேசத்துக்கு ஆபத்து என்றால் அது தேசமாகவும் இருக்க முடியாது. ஒரு செய்தியை மட்டும் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது பயன்படுத்தப்பட்டிருக்கிற, ஏவப்பட்டிருக்கிற இந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA என்று சொல்லப்படுகிற இந்த சட்டம் 1980ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம். 77இல் மிசா சட்டம் நீக்கம் செய்யப்பட்டது. இந்த மிசா சட்டத்தை மிக பெருமளவிலே தமிழகத்திலே அவசர நிலை கால ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு எதிராக பயன்படுத்தியது. அதனுடைய விளைவுதான் மிசாவிலே ஆற்காடு வீராசாமி கிடந்தார், சித்திபாபு இருந்தார், கழக தலைவர்கள் பலரும் இருந்தார்கள். அவர்களிலே பலர் வெளியே வந்து மிசா என்ற பட்டங்களை பெயரோடு சேர்த்துக் கொண்டு இருந்தார்கள். அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. இன்றைய துணை முதலமைச்சர் மிசா ஸ்டாலின், இனிமேல் கருணாநிதியை நீங்கள் நிசா கருணாநிதி என்று அழைக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நிசாவிலே சிறைக்கு போனவர் அல்ல, நிசாவை நம் மீது பாய்ச்சி கொண்டிருப்பவர். நிசா பற்றிய எந்த வெட்க உணர்வும் இல்லாமல் அதே போன்ற அச்சு பிரதி எடுத்த இன்னொரு சட்டமாகிய NSAவை கருத்துரிமைக்கு எதிராக, ஈழ ஆதரவாளர்களுக்கு எதிராக அவர் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழ் ஈழத்திற்காக புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் முன்னேறி போராடி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே கடைகளுக்கு முன்னாலே போய் ஈழ தமிழர்கள் தங்களுக்கான அமைப்பை, தமிழக தமிழர்கள் உள்ளிட்ட அந்த தமிழர்கள் அமெரிக்க தமிழர் அரசியல் செயலவை என்று அமைத்து இலங்கை பொருட்களை புறக்கணிக்குமாறு கடைவாயிலே மக்களிடம் கோருகிறார்கள். தெருமுனை கூட்டங்கள் நடத்துகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கிறது. எலின் ஷாண்டல் என்ற ஒரு பெண்மணி, தமிழச்சி அல்ல, வெள்ளை தோளுடைய ஒரு தமிழ் உள்ளம் கொண்ட பெண்மணி, ஒரு யூத பெண், ஹிட்லரின் நாஜி படைகளால் தன் உறவினர்களை எல்லாம் பறிகொடுத்தவர். அவர் தமிழர்களிடையே பேசுகிறார், தமிழர்களிடையே வெளியீடுகளை கொண்டு போய் கொடுக்கிறார், இலங்கையை புறக்கணியுங்கள் என்று இயக்கம் நடத்துகிறார். ஒவ்வொரு பேச்சின் முடிவிலும் அடுத்த ஆண்டு தமிழீழத்தில் சந்திப்போம் என்று உறுதிபட முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும், அந்த ஊக்கம் நமக்கு வேண்டும். தமிழ் ஈழ விடுதலைக்காக போராடுவதை எந்த ஒரு கருத்துரிமை பறிப்பினாலும் தடுத்துவிட முடியாது என்பதை நாம் உறுதி செய்வோம். தமிழ் ஈழத்தின் மீட்சிக்காக, தமிழர்களின் மீட்சிக்காக தொடர்ந்து உழைப்போம். சீமான் அடுத்த கூட்டத்திலே நம்மோடு உரையாற்றுவார் என்று அவர் சார்பிலே நான் உறுதியளிக்கிறேன். நன்றி.